உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். இந்த பதிவில் நம்ம 2 ஸ்டாக்கோட அதாவது பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய 2 ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வித் லெவல்ஸ் அப்புறம் அனாலிசிஸ். ஸோ நம்ம அந்த லெவல்ஸை வந்து நம்ம எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் மெத்தடையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. முதல் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அட்டுல் லிமிடெட். ஸோ இந்த அட்டுல் லிமிட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8341 ரூபாயில் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதனுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 9000, அதாவது ஒரு 650 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். சரி, இந்த ப்ரிடிக்ஷனை நம்ம எப்படி பண்ணோம்? ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 27 அக்டோபர் 2022. ஸோ அந்த கேண்டில், அதாவது இந்த லாங் ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 8549 ரூபா, லோ வந்து பார்த்திங்கன்னா 8100 ரூபா, 102 ரூபா ஆக்சுவலாக. சரி, இப்போ இதற்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 பாயிண்ட்ஸ். சரி, இப்போ இந்த கேண்டிலோட இதுக்கு முந்தைய கேண்டில் பாருங்கள், இந்த லாங் என்கல்பிங் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 27 அக்டோபர் இந்த கேண்டிலுக்கு முன்னாடி 2 சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குது. அந்த 2 ரெட் கலர் கேண்டிலையும் விழுங்கியிருக்காப்புல. ஸோ விழுங்குதல் அப்படின்னா என்கல்பிங், அந்த 2 கேண்டிலையும் விழுங்கியிருக்கு. ஸோ அதனால் என்னென்னா இது வந்து ஒரு புல்லிஷ் என்கல்பிங். சரி, இந்த கேண்டிலுக்கு அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை லோக்குள்ளாரையே ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 ட்ரேடிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்குள்ளாரே ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து எட்டாவது கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அதை மேலே குளோசிங்கெலாம் வைக்கல, ஜஸ்ட் பிரேக் மட்டும் அதாவது ஒரு ஸ்பைக் போயிட்டு திரும்பவும் அதை வந்து ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கான். சரிங்களா? சரி, அது வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 9 சரி, இப்போ ரீடெஸ்ட் பண்ணாமல் பாருங்கள், அதாவது இங்கே ஃபிப்னாச்சி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஆஸ் பர் ஃபிப்னாச்சி படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 0.6லேருந்து 0.8% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு ரீடெஸ்ட்டும் பண்ணிட்டான். சரிங்களா? அதாவது என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிட்டான். அந்த என்கல்ஃபிங்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கேண்டிலும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. அடுத்து 8வது கேண்டில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு 0.6% வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டும் பண்ணிட்டான். சரி, இப்போ அடுத்து நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா 0.6% ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9000 ரேஞ்சஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நம்ம இதை ப்ரிடிக்ட் பண்ணோம்? 9000 அப்படிங்கிற வேல்யூ, ரவுண்டு வேல்யூ அப்படி இருக்கிறதுனால நம்ம செட் பண்ணோமான்னா கண்டிப்பாகவே கிடையாது. இந்த புல்லிஷ் என்கல்பிங் க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 பாயிண்ட்ஸ். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 447. சரி, 450 வச்சுப்போம். இந்த 450 பாயிண்ட்ஸு ஆக்சுவலாக அதனுடைய ஹை வந்து பாருங்கள் 8549 ரூபா, 8550 ரூபா. ஸோ 550 இன்ட்டு ப்ளஸ் 450 வந்து பார்த்திங்கன்னா 9000. ஸோ அதாவது இன்கேஸ் இப்போ வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேண்டில் என்ன சைஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் பையிங் ப்ரெஷரில் இருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஒரு சில கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்கேஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எங்கன்னா இந்த கேண்டிலோட லோ தான். இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்குது பார்த்திங்கன்னா அதனுடைய லோ வந்து பார்த்திங்கன்னா 8102 ரூபா, 8100 வச்சுப்போம். 100க்கு கீழே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சுதுன்னா எக்ஸிட் ஆகிடணும், அதாவது லாஸை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடணும். ஸோ டார்கெட்டும் பார்த்தாச்சு, ஸ்டாப் லாஸும் பார்த்தாச்சு. சரி, என்ட்ரி பாயிண்ட். இப்போ என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள், ஆக்சுவலாக என்ட்ரியை வந்து 9 நவம்பரே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டான். அதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய என்ட்ரி 1. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து 0.6% ரீடெஸ்ட்டும் பண்ணிட்டான். இப்போ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8341 இருக்கானா, 350 வச்சுப்போம். இந்த 350 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். சரிங்களா? சரி, இங்கேயும் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா? ஒரு சில ட்ரேடர்ஸ், அதாவது நம்மளுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் நம்ம என்ட்ரி ஆகலாம். இல்லை அப்படின்னா திரும்பவும் போயிட்டு அந்த ரீசன்ட் ஹை இருக்குது பாருங்கள், அதாவது 9 நவம்பர் அது பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்களா? அந்த புல்லிஷ் என்கல்பிங் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்களா? அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரியும் போகலாம். சரிங்களா? ஸோ எங்கே வேணாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 8350 8600 கிட்டத்தட்ட. ஸோ இதுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸில் எங்கே வேணாலும் என்ட்ரி போகலாம். ஆனால் 9000 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணோடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடணும். இல்லைனா லாஸை, அதாவது இந்த புல்லிஷ் என்கல்பிங்க்கு கீழே லோக்கு கீழே க்ளோசிங் வச்சுட்டான் டெய்லியில் அப்படின்னாக்கா லாஸை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடணும். சரிங்களா? சரிங்க மக்களே. சரி, அடுத்து நம்மளுடைய 2வது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பல்ராம்பூர் சினி மில்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஏன் பையிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இவனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பாருங்கள் 328 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 329 ரூபாயில் இருக்கான். ஸோ இவன் ஒரு 35 பாயிண்ட்ஸ் அதிகமாகிட்டு ஒரு 365 வரைக்கும் போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், இப்போ அனாலிசிஸை பார்ப்போமா? சரி, இப்போது 31 அப்புறம் 1 நவம்பர், அதாவது 31 அக்டோபர், 1 நவம்பர், 2 நவம்பர், இந்த 3 கேண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 3 கேண்டிலும் முதல் கேண்டில் எடுத்துப்போம். முதல் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் கேண்டிலாக க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குது. சரிங்களா? சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது. ஸோ இந்த 3 கேண்டிலும் சேர்ந்ததுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்ததுன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 கேண்டில், அதாவது 3வது கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ரீடெஸ்டிங்கில் இருக்கான். சரிங்களா? ஆக்சுவலாக இதுக்கு நம்ம 2 கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். சரி, இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா, முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். அடுத்து 2வது கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டிலை விட ஒரு 2 மடங்கு பாடி அமைப்பை கொண்ட உருவ அமைப்பை கொண்ட ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். அடுத்து 3வது க்ரீன் கலர் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் இல்லாமல் 2வது கேண்டிலுக்கும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். அதாவது பொதுவான ஒரு உருவ அமைப்பை கொண்ட ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயிட் சோல்ஜர். ஸோ இதனுடைய இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்தால் ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, லாங் க்ரீன் கலர் கேண்டில். ஸோ அதனுடைய கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபர்தராக மேலே போவாங்கிறது இந்த 3 கேண்டிலுக்கும் சேர்ந்தாப்பில் எத்தனை பாயிண்ட்ஸோ அத்தனை பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலே போவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன். அடுத்து 2வது கன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, ஸோ நம்மளுடைய ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும். வீடியோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் ஆகி போயிருக்கு. சரி, இப்போ 2வது கன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, நம்மளுடைய ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. தேவைப்படுவர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இது 2வது கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இதில் இருக்குது. சரி, அடுத்து 3வது கன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்காப்புல. ஸோ நம்ம முதல் ஸ்டாக்கில் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10 நவம்பர் இந்த பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்காப்புல. ஃபார்ம் ஆகிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 0.6 ரேஞ்சஸ்லேயும் இருக்கான். சரி, இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் இருக்காப்புல. சரி, இப்போது அதாவது ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கான், என்னுடைய ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியும் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, இப்போ நம்மளுடைய முதல்ல ஸ்டாப் லாஸாக பார்த்தலாம். சரி, ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா, இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய லோ தான். அந்த லோக்கு கீழே டெய்லி கேண்டில், ஏன்னா நம்ம டெய்லி கேண்டிலை பேஸ் பண்ணி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோசிங் வைக்கும்போது எக்ஸிட் ஆகிடும். அதாவது ஒரு ஸ்பைக் பண்ணால் எக்ஸிட் ஆகக்கூடாது, ஒரு க்ளோசிங் வச்சு தானே எக்ஸிட் ஆகிடணும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து என்னென்னா, ரீசெண்ட் ஆகி இருக்குது பாருங்கள். அதாவது நான் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி போகணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சுவலான என்ட்ரி பாயிண்ட். சரிங்களா? ஸோ என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற போது ஒரு 343 கரெக்டாக சொல்லணும்னா. சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 320. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுங்க, ஒரு 23 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வருது. சரி, இப்போ இன்னும் என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அட்டுல் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அட்டுல் லிமிடெட், அவன் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிவிட்டு இப்போ 0.6% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கான். ஆனால் பல்ராம் சினிமுல், அதாவது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ட்ரியை ட்ரிகர் பண்ணலை. சரிங்களா? ஸோ 343 தான் ஆக்சுவலான நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். சரி, இந்த 343 ட்ரிகர் பண்ணும்போது நம்ம என்ட்ரி போகலாம். சரி, நம்ம ஒரு 100 ஸ்டாக் பை பண்ணுறதா இருக்குது அப்படின்னா ஒரு 25 ஸ்டாக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 343 ட்ரிகர் பண்ணும்போது நம்ம பை பண்ணலாம். சரி, அப்போ மீதி 75 அப்படிங்கிற போது ஒரு 30% ரீட்ரேஸ்மெண்ட்டில், ஸோ 343லேருந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு 30% டிஸ்கவுண்ட்டில் ஒரு 50 ஸ்டாக்கையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு 60%, ஒரு 50%லேருந்து ஒரு 60% திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு 25 ஸ்டாக், பேலன்ஸ் இருக்கிற 25 ஸ்டாக்ஸையும் நம்ம பை பண்ணலாம். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 330, அதாவது 343 ட்ரிகர் பண்ணிவிட்டு 330 வரும்போது ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம பை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிறந்த ஒரு பக்காவான ஒரு என்ட்ரியாக இருக்கும். சரி, அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்கும். டார்கெட்டை ஹிட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ட்ரி பாயிண்ட்டும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 365, அதாவது என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 35 பாயிண்ட். இதுவே நீங்கள் கீழே இறங்க பை பண்ணும்போது நம்மளுடைய அந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், லாஸ் வந்து குறையும். ஸோ இது வந்து நான் நிறைய முறை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாகவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த டார்கெட்டை நம்ம ஏன் செட் பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவன் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கானோ அதே பாயிண்ட்ஸ் வந்து மேலே போவான். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஆஸ் பர் ஓன் ஸ்ட்ராட்டஜி படி வந்து பார்த்திங்கன்னா
343 தான் என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 320. இந்த 23 பாயிண்ட் இந்த அப்போ ஸ்டாப் லாஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு 23, டார்கெட் வந்தாலும் நம்மளுக்கு 23 பாயிண்ட். சரிங்க மக்களே, பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய 2 ஸ்டாக்கை வந்து பார்த்துருக்கோம். ட்ரேடிங் லெவல்ஸ் ப்ளஸ் அனாலிசிஸ் எப்படி அனாலிசிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, அடுத்த பதிவில் நான் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் அனாலிசிஸ் பண்ணி அதனுடைய ட்ரேடிங் லெவல்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், பண்ணாக்கட்டி போங்க. ஸோ அனாலிசிஸ் மெத்தட் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். அது பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? சரிங்க மக்களே, அதே நேரத்தில் நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பதிவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எப்படி என்ன ஏது என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். சரிங்க மக்களே, ஸோ நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வளர்க தமிழ்.